இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த பாருங்கள், இந்த தென்னங்கன்று வந்து நாட்டு ரகத்தை சார்ந்தது. இதில் ஆடு மாடு வரும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஒரு அடைப்பு வச்சுருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க, பாராட்டணும். கம்பி ஊனிருக்காங்க பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம நிச்சயமாக பாராட்டு வாங்கலாம். ரெண்டாவது இங்கே பாருங்கள், இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இவங்க தோட்டத்தை நம்ம இங்கே பாருங்கள் சோத்து கத்தால பக்கத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து உண்மையிலே இது அகேவுன்னு சொல்கிறது. இது ஒரு அருமையான ஒரு மூலிகை மட்டும் இல்லை, இந்த தென்னை மரத்துக்கு தேவையான தண்ணியை கூட இதில் வந்து இது வந்து சக்குலண்ட் வந்து ரொம்ப இதாக இருக்கும். வாட்டரை நிறைய இங்கே பாருங்கள், இப்போ உடிச்சிட்டுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் அந்த வளவளப்பு இந்த பாருங்கள், இந்த பாருங்கள். இதை வந்து நம்ம சாப்பிட்டாலே இந்த மாதிரி இதை வந்து எல்லாருமே இதை என்ன பண்ணுவாங்க, வளவளப்பாக இருக்கிறத வந்து வெளியில் ரிமூவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதை போட்டு நீங்கள் பழைய கஞ்சியில் போட்டு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டேன்னு சொன்னால் என்றுமே இளமையாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு வந்து கற்ப சம்பந்தமான வியாதிகள், குழந்தையின்மை, கேன்சரு, இந்த கட்டிகளை கரைக்கிற தன்மை வந்து எவ்வளோ பெரிய கேன்சர் கட்டியாக இருந்தால் கூட இந்த சோத்து கத்தாலே நீங்கள் இந்த இதை எடுக்கக்கூடாது. இந்த வளவளப்பு இந்த ஒரு லைட்டாக ஒரு திரவம் வடியுது பாருங்க. இதை நான் ரொம்ப சாப்பிடுவேன். இது ரொம்ப கொஞ்சம் கசக்கம். இது நமக்கு இது வந்து தான் மூதையர்கள் சாப்பிட்டு 100-150 வருஷம் ஆரோக்கியமாக இன்னைக்கு 20 வயசு 30 வயசு பையன் சின்ன வயசுலேயே முதுமை அடைகிறான். காரணம் சொன்னால் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு தான். இந்த சோத்துக்கத்தால தயவு செய்து எந்த பெண்களுக்கு மாதவிடை பிரச்சனையோ அதே மாதிரி கட்டிகள் உள்ள பிரச்சனையோ முடி உதிர்தல் பாருங்க, எந்த ஷாம்பு எடுத்தாலும் அதுல சோத்துக்கத்தால இருக்கு. எனக்கு 28 தான் ஏஜ். நீங்க பாருங்க, எனக்கு இந்த பாருங்க வயசு 51 ஆயிடுச்சு. இன்னும் நான் வந்து இந்த சோத்துக்கத்தால நிறைய விரும்பி சாப்பிடுவேன் வியூவர்ஸ். இந்த பாருங்க, இப்படியே நான் எடுத்து இந்த இதெல்லாம் எடுக்காம அப்படியே நான் சாப்பிடுவேன். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அதனால இதை நீங்க சாப்பிட்டேன்னு சொன்னா இந்த ஷாம்பு போட வேண்டியது இல்லை. இதை வந்து பழைய கஞ்சியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. கட்டிகள் தோல் பளபளப்புக்கிறது அதே மாதிரி சார் முதுமை அடைய முடியாதான். இந்த சோத்துக்கத்தால சாப்பிட்டாலே நம்ம வந்து என்றுமே இளமையாக இருக்கலாமா, உடல் ஆரோக்கியம், நோயினுடையது. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கான இதை கொடுத்து பழகுங்க. ரெண்டாவது, நீங்கள் தென்னை மரத்து தூரில் எதுக்கு வச்சுன்னு சொன்னால், இது வச்சுன்னு சொன்னால் மேக்சிமம் வண்டுகள் வராது, காண்டாமிருக வண்டு. ஏன்னு சொன்னா அந்த வண்டு வந்துச்சுன்னா குருத்துலே. ஆமா, இந்த மாதிரி உங்களுக்கு வண்டே வரல பாருங்க. இது வந்து இந்த முள்ளு இருக்கனால காண்டாமிருக வண்டு வராது. ரெண்டாவது, தண்ணியை வாங்கி இந்த செடிகளுக்கு கொடுக்கும். ரெண்டாவது, இது ஒரு கிருமி நாசினி. இதை தயவு செய்து நம்ம விவசாய எந்த பெண்கள் மாதவிட பிரச்சனையோ இல்ல வந்து பெண்களுக்கு கட்டியோ இல்ல முடி உதிரதலோ இல்ல தோல் வந்து சைனிங் இல்லையோ காலமா எடுத்து இங்க பாருங்க, நீங்க குளிக்க போற நேரத்துல இதை இப்படி எடுத்துருங்க. இதை எடுத்து முகத்துல தேய்ங்க. இப்படி இந்த பாருங்க, இப்படி காலமா நம்ம குளிக்க போறோம்னா வீட்டுக்கு வீட்டு இந்த சோத்துக்கத்தாலே தயவு செய்து நடுங்க வியூவர்ஸ். நட்டுக்கிட்டு இதை வந்து அப்படியே சாப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்றீங்கன்னு சொன்னா இதை எடுத்து இப்படி தடவுங்க. ஏன் நீங்க கண்ட கம்பெனியுடைய ஷாம்புகளை தடவி நோயை வந்து அதை மாதிரி பண்ணும் போது என்றுமே நம்ம இளமையா இருக்கலாம். நம்ம முதுமையை அடைய வேண்டிய தேவையில்லை. இதை மாதிரி நம்ம சோத்துக்கத்தாலே தடவிடுவோம். நம்ம சப்ஜெக்டை மீறி போறோம். சரி, இப்ப இருக்கட்டும் வியூவர்ஸ். இப்ப இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்துட்டேன். இப்ப இங்க பாருங்க, தயவு செய்து நான் அடிக்கடி சொல்லுவேன், இது 2 வருஷம் ஆச்சா, 6 மாத கன்றுடைய வளர்ச்சி தான் இதுல இருக்கு. ஏன் இதுல ப்ராப்பர் வளர்ச்சி வரலன்னு சொன்னா நான் சொல்லுவேன் அடிக்கடி, நீங்க டாப் சாயில தூக்கி வெளியில போடாதுங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற சத்துக்கள் இங்க இருக்கு. ரெண்டாவது, தூர் பகுதிக்கு தண்ணி போக கூடாது. தண்ணி எப்போதுமே இங்க பாருங்க இப்படிதான் தண்ணி பாயணும். தயவு செய்து விவசாய பெருமக்களே இனியாவது மாறுங்க. இங்க பாருங்க, இந்த மேல் மண்ணை வறண்டுங்க. எப்போதுமே தென்னை மரத்துக்கு தூர்ல தென்னங்கன்று தூர்ல தண்ணி பாயவே கூடாது. இங்க பாருங்க, இதே மாதிரி இந்த கட்டிகளை உடைச்சு இங்க பாருங்க மண்புழு. இங்க பாருங்க, இந்த தோட்டத்துல புதுக்கோட்டை மாவட்டம் ட்ரை மாவட்டம் சொல்றோம். இதை யாராவது நம்புவாங்களா? இங்க இருங்க, மண்புழுக்கள் என்னுடைய அருமை நண்பன் உழுதுகிட்டே இருக்கிறான், மேலேயும் கீழேயும். இதை பாருங்க, இதை வந்து இப்போ வந்து சீனாக்கார இதை சாப்பிட்டா வாய்க்குள்ள ஆவுன்னு போட்டு அப்படி சாப்பிட்டுருவான். நம்ம இப்போ சாப்பிட முடியாது. நம்மளும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்த வீடியோவில். இப்போ இந்த மண்புழுக்களை போடுறோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. தயவு செய்து இதை பாருங்க, இப்படி தான் நீங்கள் அமைக்கணும். தண்ணி இங்கே தான் பாயணும்.
இங்கே பாருங்க இதுதான் தண்ணி பாயணும். அதுக்காக சார் மண் அணைக்க சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்குன்னா மண் அணைக்காதுங்க, மூச்சு திணறோம். இந்த அளவுக்கு மண் அணைங்க. இதில் குப்பை சாணி போடுங்க, இந்த வேஸ்ட்டுகளை எல்லாம் பிடிங்க போடுங்க. பாருங்க இங்கே பாருங்க சார், நீங்கள் செய்த தவறு. இந்த டாப் சாயில பிடுங்கி இங்கே பாருங்க இங்கே தூக்கி வெளியில் ஏற்றிக்கிங்க. இங்கே பாருங்க, தயவு செய்து இதை மாதிரி பண்ணிருந்ததுன்னா இது வந்து இன்னும் வந்து நாட்டகமாக இருந்தாலும் இன்னும் 2 வருஷத்துல காய்ப்பு வரும். இன்னும் இது காய்ப்பு வரும் 4 வருஷம் ஆகும். ஏன்னா இது ஒரு 6 மாத கன்றுடைய வளர்ச்சி தான் இருக்கு. அதனால வியூவர்ஸ் இதை மாதிரி செய்யுங்க. இதுல குப்பை சாணி இதுல போடுங்க. தண்ணி இங்க பாயிற தண்ணி இங்க ஊறும், குடிக்கும். தூர்கிட்ட போகக்கூடாது. களைகள் வளர்ந்தா களைகளை செதுக்குங்க. இப்படி செதுக்கிதான் நீங்க தூருக்கு அணைக்கணும். எக்காலத்தை கொண்டும் நம்ம அந்த களைகளை வந்து வெளியேற்றாதுங்க. தண்ணி வந்து தூருக்கு போகக்கூடாது. இந்த சோத்துக்கத்தால வச்சிருக்கிற நல்லது. இதை உங்க வாயிலாக நிச்சயமா சொல்ற, டாக்டர்கிட்ட அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கான் மக்கள். பெண்கள் வியாதி நிறைய இருக்கு. எனக்கு தெரியும், என்னோட அனுபவத்துல நான் 7 வயசுல எல்லாம் எங்க அம்மாலாம் சாப்பிட்டுருக்காங்க. நம்ம விட்டுட்டோம். இந்த உள்ள அந்த சதையும் நீச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த வாட்டர் இதுவும் சேர்த்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க. ஆமா, அன்னைக்கு அவங்களுக்கு பெண்களுக்கு எங்கேயாவது மாதவிட பிரச்சனை, இன்னைக்கு 1000 பிரச்சனை, 3 மாதம் ஆனாலும் பெண்களுக்கு மாதவிட வரலையா, மென்சுரேஷன்ல பிரச்சனை, கட்டி பிரச்சனை, அதுக்கு தனியா டேப்லெட் கொடுத்து அவன் இதை வச்சு அவன் நான் ஷாம்பு வைங்க, அதை போடுங்க, இதை போடுங்க. தயவு செய்து மக்களே இன்றையிலிருந்து நம்ம மாறுவோம். இல்லாட்டி நீங்க மாற்றப்படுவீர்கள், இல்லாட்டி அழியப்படுவீர்கள். இதுதான் பசுமை கோட்பாடு என்று கூறி விவசு இப்போ நம்ம தென்னங்கட்டுக்கு எப்படி நம்ம உரம் வைக்கணும், பெரிய மரத்துக்கு எப்படி உரம் வைக்கணும், சோத்து கத்தாழை நடுறதுனால என்ன பயன், இது கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்க. இது ரேட்டு கம்மி தான், ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் ஒரு செடியாக வரும். இதை தயவு செய்து நடுங்க. இதை நீங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் மருந்தாக பயன்படுத்துங்க. காலமாக சோத்து கத்தாழை இப்போ வந்து டீன்னு வந்துருச்சு. சோத்து கத்தாழை டீ மாதிரி இப்போ கடைகளில் சிட்டிகள்லாம் வந்துருச்சு, போட்டு ஜூஸுன்னு, சாரி சோத்து கத்தாழை ஜூஸுன்னு. அதை மாதிரி நீங்கள் இனி வந்து இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ்ந்தா நோய் இல்லாமல் மன நிம்மதியோட ஆரோக்கியமாக உடல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் பாருங்க, அதுக்கும் இது பெஸ்ட்டு. விவசு இப்போ நம்ம சார் வந்து நம்ம பசுமை பூமியில் ஏறக்குறைய வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் சிரஞ்சி 2ன்னு சொல்லிட்டு தென்னங்கன்று வாங்கி நட்டுருக்காங்க. நட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் சொட்டு நீர் பாசனமும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஏறக்குறைய 1.5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. 1.5 வருஷம் 1.5 வருஷம்னா ஏறக்குறைய 18 மாதம். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக 2.5 வருஷத்திலே பாலை வர வேண்டிய ரகம். பட் வந்து இது கொஞ்சம் ப்ராப்பரு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாதனால இதனுடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரணம் வந்து என்ன காரணம்னு சொன்னாங்க பாருங்கள், இது வந்து தூரு மேடாக இருக்குது. இந்த இடம் பள்ளம் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த பள்ளம் இந்த பாருங்கள், இந்த பள்ளம் வந்து நான் எப்போதும் சொல்லுவேன் பாருங்கள், தூருக்கிட்ட நீங்கள் பள்ளம் போடவே கூடாது. இதை மாதிரி வந்து இந்த சைடு நம்ம தண்ணி பாய்க்க முடியாட்டு கூட இந்த சைடு வந்து அப்படியே ஸ்லோப் ஆக்கி ஒரு அடிக்கு வெளியில் தண்ணி பாய்ச்சி தூர் இதை மாதிரி மேடாக இருக்கணும். அப்போ தான் இந்த தென்னங்கன்று தூர் கட்டி நமக்கு 2.5 வருஷத்தில் காய்ப்பு வரும். ஏன்னா இதனுடைய வீரியத்தன்மை இருக்குது. சிரஞ்சு 2 அதுவும் இந்த பாருங்க பக்கத்தில் இருக்குது, அதுவும் சிரஞ்சு 2 அதுவும் அதே மாதிரி தான். தண்ணி வந்து தூருக்கிட்ட தான் தண்ணி பாயுது பாருங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பாருங்க ஒரு 10 கன்று சிரஞ்சு 2 போட்டிருக்காரு. இது ஏறக்குறைய 1.5 வருஷம் ஆச்சு. இங்கே பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி தான். அவங்க என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால், இங்கேயும் வந்து இங்கே பாருங்க தூருக்கிட்ட தான் தண்ணி பாயுது. எப்போதுமே தண்ணி வந்து தூருக்கிட்ட பாயக்கூடாது. தண்ணி வந்து தூர் மேடாக இருக்கணும். தண்ணி வந்து தூருந்து ஒரு அடி 1.5 அடி தள்ளி வெளியில தான் பாயணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டாப் சாயில தூக்கி வெளியில் நீங்கள் போடக்கூடாது. இதை மாதிரி சின்ன சின்ன தவறுகளால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர் வளர்ச்சி பத்தலை. அதுக்கடுத்து நம்ம பக்கத்தில் இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னு பாருங்கள் வியூவர்ஸு. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம சிரஞ்சு 2 தான் வாங்கியிருக்காரு. அதுவும் அதே மாதிரி தான். இது வந்து நம்முடைய போதிய மெயின்டெனன்ஸ் இல்லாதனால இதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து இதனோட நாட்டு ரகத்தை நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், அது வந்து நம்ம சிரஞ்சு 2ன்னு சொல்லிட்டு குட்டை நெட்டையை பற்றி பார்த்தாது. இது வந்து இங்கே பாருங்கள், இது 2 வருஷம் ஆச்சா சார்? இது 2 வருஷம். அதோட 6 மாதம் முன்னாடி போட்டது. இது வந்து நாட்டு ரகமாக நேமம் சொல்லிட்டு ஒரு பண்ணையில் வாங்கியிருக்காங்க. நேமம் தானே, கவர்மெண்ட். 2 வருஷம், அதோட 6 மாதம் முன்னாடி போட்டிருக்காங்க. பட் அந்த சிரஞ்சீவியில் வந்து அந்த வீரியத்தன்மை தெரியுது பாருங்கள். அதாவது ரெண்டுமே ஒரே பராமரிப்பு தான், ஒரே தண்ணி தான், ஒரே பராமரிப்பு. ரெண்டுமே டாப் சாயில ரிமூவ் பண்ணிட்டாங்க. இருந்தும் அதனுடைய வீரியத்தன்மை தெரியுது பாருங்கள் அந்த சிரஞ்சு 2ல. அதான் சிரஞ்சு 2ன்னு சொல்கிறது. அதை இன்னும் நம்ம முறையாக பண்ணியிருந்தால் இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே காய்ப்பு வர வேண்டியது. இது இங்கே பாருங்கள்
அதே மாதிரி வந்து இது வந்து 2 வருஷம் ஆச்சு 6 மாதத்துக்குள்ள. இங்கே பாருங்க அப்படியே இருக்குது. பட் எல்லாம் ஒரே வரப்பு தான். ஏன்னா அது வந்து ஒட்டு ரகத்தினுடைய வீரியத்தன்மை நீங்கள் கண் முன்னாடியே இங்கே ப்ரூஃப் ஆகுது பாருங்கள். நம்முடைய அந்த இது பொன்னமராவதியில் அது ப்ரூஃப் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வியூவர்ஸு தயவு செய்து தென்னங்கன்று இங்கே பாருங்கள். அதே மாதிரி தான் இதுவும் 2 வருஷம் ஆகிடுச்சான். இந்த தென்னங்கன்று நட்டுருக்காங்க. இதுவும் 2 வருஷம் ஆச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே மஞ்சளாக இருக்குது. காரணம் வந்து இது பள்ளம், தண்ணி வந்து தூரில் தேங்கி நிற்கிது பாருங்கள். எக்காரத்தை கொண்டு தென்னை மரத்துக்கு தூரில் தண்ணி தேங்கக்கூடாது சார். தண்ணி வந்து வடிகால் வசதி இல்லாத இடங்கள்லாம் தென்னங்கன்று ஆழமாக நீங்கள் வைக்கவே கூடாது. இதை நீங்கள் பிடுங்கி இந்த மட்டத்துக்கு மேடுபடுத்தி வைங்க. தயவு செய்து இப்படி வச்சுருந்தா இந்த கன்று நல்ல கன்று இது வந்துடும். நாற்றகமாக இருந்தாலும் இது வந்துடும். 5 வருஷத்தில் காய்ப்பு வரும். அது ஒரு 2-3 வருஷத்தில் காய்ப்பு வரும். இவ்வளோதான் வித்தியாசம். அதில் ஒரு 300 காய் காய்ச்சா இதில் ஒரு 200 காய்கள் குறையாமல் காய்ச்சி இதை தூக்கி மேலே வைங்க. எப்போதுமே டாப் சாயில் இனி ரிமூவ் பண்ணாதுங்க. அதுதான் உங்களுக்கு இதில் வளர்ச்சி போனது. இனி வந்து இந்த கண்ணை பிடிங்கி மேலே வைங்க. இந்த மட்டத்துக்கு, இந்த வரப்பு மட்டத்துக்கு வைங்க. வச்சுட்டு தண்ணி வெளியே விட்டீங்கன்னா இது மழை மணல் கிளம்பும். வேறு இது கண்ணு மாற்ற வேண்டியதில்லை. அதே மாதிரி அங்கே பாருங்கள் அந்த வரப்பில் நட்டுருக்காங்க. அப்படியே இது வந்து அப்படியே இந்த பாரு அந்த வரப்பில் நட்டுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வரப்பு இந்த பாரு இது எல்லாமே நம்ம வந்து நேமத்தில் நாட்டுறோம். அதே நம்முடைய குட்டநட்டை ரெண்டுலேயுமே வித்தியாசம் செய்யுது. அப்புறம் எப்படி நம்ம பராமரிக்கணும், டாப் சாயிலை ரிமூவ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அது இங்கே நிரூபணம் ஆயிடுச்சு. இனி சாரம் மாறிப்பட்டவங்க நம்ம மிஸ்டர் அருண் மாதிரி ஒரு துடிப்பான இளைஞன். உண்மையிலே இதை மாதிரி விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை எங்கிட்ட ஒப்படைங்க, நான் அந்த சமுதாயத்தை மாற்றி காமிக்கிறேன்னு சொன்னார். அது கடைசியாக 100 இளைஞர்கள் கிடைக்கணும்னு சொன்னார். இல்லாட்டி கூட இந்தியா வந்து இன்றைக்கி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி. அதே மாதிரி இப்போ அருண மாதிரி இளைஞர்கள் இப்போ தயார் ஆகிட்டாங்க. இனி இந்தியா வந்து நிச்சயமாக சொல்கிறேன், குறுகிய காலத்தில் வந்து நம்ம அமெரிக்காவையும் சைனாவையும் பில்லுக்கு தண்ணி நம்ம ஒரு பெரிய வல்லரசாக ஆக வேண்டிய அளவுக்கு நம்முடைய இளைஞர்களுடைய சக்தி உந்து வேதலாக மாறிவிட்டது என்று கூறி, இப்போ நம்ம பசுமை பூமியினுடைய சிரஞ்சீவி 2 ரகத்துக்கும் நாட்டு ரகத்துக்கு உள்ள வித்தியாசம், அதனுடைய பராமரிப்பில் என்ன கோளாறு, பராமரிப்பு கோளாறு கம்மியாக இருந்தாலும் சிரஞ்சீவி 2 வந்து நல்ல பாம்பினுடைய குணம் அதில் இருக்குது. இது வந்து சார பாம்பினுடைய குணம் இதில் இருக்கும் என்று கூறி, எப்போதுமே வீரியத்தன்மைக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்துறது, உரம் வைக்கிறது, அதெல்லாம் நான் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். எக்காந்து கொண்டு தயவு செய்து வியூவர்ஸு வடிகால் வசதி இல்லாத இடங்கள்லாம் தண்ணியை கண்ணை மேடிப்படுத்துவீங்க. இப்போவே நீங்கள் இதை பார்க்குறீங்க பாருங்கள். 2 வருஷ கண் அப்படியே இருக்குது, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. இதை மேடிப்படுத்தி வைக்க சொல்லியிருக்கேன். தண்ணியை வந்து ஒரு அடிக்கு வெளியில் விடுங்க. தூர் மேடாக இருக்கட்டும். தேங்காய் பகுதியாக ரொம்ப முட்டு கட்டாதுங்க. தேங்காய் பகுதி வெளியில் எக்ஸ்போசர் ஆகட்டும், சூரிய ஒளி படட்டும் என்று கூறி அனைவருக்கும் சார்பாக நான் ஒரு தடவை மிஸ்டர் நாகராஜன் அவர்களுக்கும் இளைஞராகிய மிஸ்டர் அருண் அவர்களுக்கும் நம்முடைய விவசாயம் வெகு விரைவில் நம்முடைய இந்தியா வல்லரசாகும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.